ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் 4 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம போடுற வீடியோ உங்களுக்கு நிச்சயமா மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதோட சேர்த்து நீங்க நம்ம மேல காட்டுற அன்பையும் அது உறுதிப்படுத்தும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்க. இந்த வட்டம் நம்மளுக்கான வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு ஜாப் போயிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்து 1 year 2 years அடுத்து மிஸ் ஆயிரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நிமிடங்களுமே முக்கியமானது. அதை மிஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இயரும் நம்மளுக்கு வேஸ்டா போயிடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம குரூப் 4 கொஸ்டினுக்குரிய வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். இரட்டைக்கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? இரட்டைக்கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. சுரதா. பிசிராந்தையார் என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? பிசிராந்தையார் என்ற நாடக நூலை எழுதியவங்க யார் அப்படின்னா நம்ம பாரதிதாசன் அவங்க தான் எழுதுறாங்க பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூல். நாமக்கல் கவிஞருக்கு நடுவண் அரசு வழங்கிய பட்டம் யாதுன்னா பத்மபூஷன் பட்டம் தான் கொடுக்குறாங்க. நாமக்கல் கவிஞர் அவங்களுக்கு நடுவண் அரசு வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுக்குறாங்க. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? சித்தர்கள் இருக்காங்கல்ல, அதுல வந்து ஆதி சித்தராக கருதப்படுவங்க யார் அப்படின்னா திருமூலர் அவங்க தான். திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் அவங்க தான் ஆதி சித்தர் அப்படின்னு கருதப்படுறாங்க. ரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் யார்? ரகசிய வழி அப்படின்ற அந்த நூலை எழுதினவங்க யாருன்னா லிட்டன் பிரபு அவங்க தான் வந்துட்டு ரகசிய வழி அப்படின்ற நூலை எழுதுறாங்க. வின் அகாடமியின் நெக்ஸ்ட் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது? ரகசிய வழி நூலை எழுதினவங்க யாருன்னு பார்த்தோம் லிட்டன் பிரபு. இந்த நூலை தழுவி தமிழ்ல ஒரு நூல் வந்திருக்கு. அந்த நூல் எதுனா மனோன்மணியம் தான் அந்த நூல். நெக்ஸ்ட் மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. அவங்க மனோன்மணியம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சுந்தரம் பிள்ளை அவங்க தான் கரெக்ட். செங்கீரை பருவம் பிள்ளை தமிழ்ல எத்தனையாவது பருவமா வருது அப்படின்றதான் அடுத்த கொஸ்டின். செங்கீரை பருவம் வந்து பிள்ளை தமிழ்ல எத்தனையாவது பருவமா வருது அப்படின்னா 2வது பருவமா வருது. இதுல எல்லாம் வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஸோ இந்த பிள்ளைத்தமிழ்ல இருக்க இந்த பருவங்களை வந்து கரெக்டா படிச்சுக்கோங்க. மொத்தம் 10 பருவம் வரும், கரெக்டா படிச்சுக்கோங்க. பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சேக்கிலார். பெரிய புராணத்தை வந்து இயற்றினவங்க யார் அப்படின்னா சேக்கிலார். பெரிய புராணத்தை அவர் இயற்றினாங்க, ஓகே. அதுக்கு வந்து அவர் ஒரு நேம் வச்சிருந்தாரு. அது என்ன நேம்ன்றதான் அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10. பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் யாது அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்றதான் பெரிய புராணத்துக்கு வந்து சேக்கிலார் இட்ட பெயர். நெக்ஸ்ட் வின் அகாடமியின் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது. அவருக்கு ஒரு இதை பண்றாங்க, அது என்ன அப்படின்றத கொஸ்டின். சுந்தரம் பிள்ளையை போற்றும் விதமாக தமிழக அரசு வந்து நிறுவியது எது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஓபன் பண்றாங்க, பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படின்றோம்ல, அந்த பல்கலைக்கழகம் தான் அவர் நம்மள தான் ஓபன் பண்றாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில இருக்குது. கொஸ்டின் நம்பர் 12. என்கு என்பதன் பொருள் யாது? என்கு அப்படின்னா கரடி அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். என்கு அப்படின்றதோட பொருள் கரடி. கொஸ்டின் நம்பர் 13. வன் உயிர் என்பதன் பொருள் யாது? வல் உயிர் அப்படின்றதோட பொருள் எதுன்னா கூர்மையான நகம் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. குண்டலகேசி கதை தலைவியின் வேறு பெயர் யாது? குண்டலகேசியோட அந்த கதை தலைவி இருக்காங்களா, அவங்களோட வேறு பெயர் யாது அப்படின்னா பத்தரை அப்படின்றதான் அவங்களோட வேறு பெயர். இந்த குண்டலகேசி கதையோட கதை தலைவி பெயர் என்னன்னா குண்டலகேசி தான். அதோட வேறு பெயர் என்னன்னா பத்தரை. நெக்ஸ்ட் கவுந்தடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தடிகள் வந்து எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னா சமண மதத்தை சார்ந்த துறவி தான் கவுந்தடிகள். அவங்க சமண மதத்தை சார்ந்த துறவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு நம்ம போவோம்ல. இது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 17. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அறம் எனப்படுவது யாதன கேட்பின் என்ற பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மணிமேகலை அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. குறுந்தொகை நூலின் பாவகை எது?
குறுந்தொகை நூல் இருக்குல்ல அதோட பாவகை எது அப்படின்னா அகவற்பா. அகவற்பா அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. துடியன் நாயினன் தோல் செருப் ஆர்ந்த போர் அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்றதான் அதோட கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தலாம், துடியன் நாயினன் தோல் செருப் ஆர்ந்த போர் அடியன் அன்செறிந்தன்ன நிறுத்தினான் அப்படின்ற கூற்றுக்குரியவர் யாருன்னா நம்ம குகன் அவங்க தான். ராமன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர்னா குகன் தான். ஏழாதி எவ்வகை நூல், ஏழாதி எவ்வகை நூல் அப்படின்னா அது கொஸ்டின் நம்பர் 20. ஏழாதி எவ்வகை நூல் அப்படின்னா இது ஒரு 14 கீழ்கணக்கு வகையை சேர்ந்த நூல். ஏழாதி 14 கீழ்கணக்கு வகையை சேர்ந்த நூல். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க, பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் எந்த நூல்ல இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 21 நாலடியார் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர், நாலடியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் தான் அதோட காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்பாவின் இயல் யாது? பொருட்பாவின் இயல் யாது? பொருட்பாவின் இயல் அரசியல், அங்கவியல், ஒளியியல். இதுதான் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற திருக்குறள்ல அதுலதான் பொருட்பாலின் இயல்கள் எது அப்படின்றதான் கொஸ்டின். அரசியல், அங்கவியல், ஒளியியல். இதுதான் இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வேய்பிறை தோல் என்று ஊமை தொடருக்கு பொருள் யாது? வேய்பிறை தோல் என்ற ஊமை தொடருக்குரிய பொருள் யாது அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் அப்படின்றது அது சரியான ஆன்சர். வேய் அப்படின்னா என்னது? மூங்கில். வேய்பிறை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் மூங்கில் போன்ற தோல் அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25 பார்த்தலாம். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இது எவ்வகை வாக்கியம்? பிறமனை வாக்கியம். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் அடுத்தவங்களுக்கு சொல்லியிருக்கா. இது பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் வின் பிளஸ் வின் அகாடமியின் டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டு வேலை போயிட்டே இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 26. தாய்மொழியை உயிராக போற்றுவது ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியம் இது. தாய்மொழியை உயிராக போற்றுவது ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் அப்படின்னா இது அயர்கூற்று. அயர்கூற்று அப்படின்றது சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27. அவன் சித்திரையன் எவ்வகை பெயர்னா காலப்பெயர். சித்திரை அப்படின்னு அந்த காலத்தை குறிக்கிறதுனால அவன் சித்திரையன் அப்படின்றது இது ஒரு காலப்பெயர். வலிமை அப்படின்றதோட பொருள் தருக அப்படின்னா திண்மை. வலிமை அப்படின்னா ஸ்ட்ராங். இதோட பொருள் என்னன்னா திண்மை அப்படின்றத சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் யாது அப்படின்றதான் அதோட கொஸ்டின். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் யாது அப்படின்னா ஒளி நகல் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 30. மா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மா எம்மா பெருசு அப்படின்றோம்ல, மா என்ற ஓரெழுத்துக்குரிய பொருள் பெரிய அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நாம ஒரு எய்ம் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதை பேக் அடிக்க கூடாது அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம நல்ல ஒரு ஜாப்ல அப்படியே செட்டில் ஆகி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ இப்ப நீங்க மிஸ் பண்ற ஒவ்வொரு நிமிடமே எதிர்காலத்துல நீங்க வேஸ்ட் பண்ண டைங்களாக இது மாறிவிடும். சோ உங்க லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. சோ ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க தனியா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாம் இது. அதனால நிறைய பேர் எல்லா இடத்துலயுமே படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்புங்க. ஒவ்வொரு நிமிடமும் நைட்டு 12 மணிக்கு நீங்க முடிக்கும் போது அப்பயும் யாராவது 4 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புங்க. சோ கண்டிப்பா நீங்களும் விட்டு கொடுத்துறாதீங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குற அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். யாருக்கு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா அப்படி வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ யூஸ் ஆகும். ஸோ அவங்க மைண்ட்லயும் தெரியும் இந்த சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குது, இதோட வீடியோ ஒன்றுமே நம்மளுக்கு வேஸ்ட் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நிச்சயமா புரியும். இனி வரும் காலங்களில் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ so much.